இன்றைக்கி நம்ம என்னென்ன கன்னடா வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னு பார்ப்போம். எப்படி இருக்கீங்க? நின்னு ஹெகித்ரி. எப்படி இருக்கீங்க? இல்லைன்னா அப்படி கூட கேட்கலாம், நல்லா இருக்கீங்களா? சென்னாகிதியா அப்படின்னா நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம். நல்லா இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா சென்னாகிதினி அப்படின்னு சொல்லலாம். சென்னாகிதினி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெகித்ரி, நின்னு ஹெகித்ரினா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியும் கேட்கலாம். இல்லை சென்னாகிதியா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே பதில் தான், சென்னாகிதினி நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில். ஸோ அவன், அவன், அவள், அது இது. ஸோ அது இதுக்கு அதே தான், அது இது அதே தான். அவன் அவளுக்கு அவனு அவளு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வாக்கு பா பான்னு சொல்லுவாங்க. போக்கு ஹோகு ஹோகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு என்னென்னா, பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாப் எல்லி இதே. எல்லினா எங்கே, இதேனா இருக்குது. பஸ் ஸ்டாப் எல்லி இதே. பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம், எவ்வளோனா எல்லி. எவ்வளவு தூரம், பஸ் ஸ்டாப் எல்லி தூரா. பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாப் எல்லி இதே எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம், பஸ் ஸ்டாப் எல்லி தூரா. பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தூரம். ஓகேவா? ஸோ பஸ் ஸ்டாப் ಸ್ವಲ್ಪ ದೂರ, பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம், பஸ் ஸ்டாப் ತುಂಬ தூர அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம், பார்ப்போம். ஸோ வருஷம் போக போக எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். வேறு வாக்கு பா, போக்கு ஹோகு, வீடுக்கு மனே. வேறு இந்த வார்த்தைகளும் நீ கற்றுக்கல, பார்ப்போம். ஸோ நாளைக்கு என்னென்ன புது வார்த்தைகள்னு பார்ப்போம்.